வெல்கம் டு ராஜா ஃபாரெக்ஸ். நண்பர்கள் அனைவருக்கும் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம செமி ஆட்டோமேட்டிக்கை வச்சு எப்படி ட்ரேடிங் பண்ணி ப்ராஃபிட் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். செமி ஆட்டோமேட்டிக் அப்படின்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்குங்கிறது ட்ராடவுன் அதிகமாக போய் ரிஸ்க் ஆகும். பைஸில் ரெண்டு பக்கம் எடுக்கிற மாதிரியும் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் இருக்கும். ஆனால் செமி ஆட்டோமேட்டிக்குங்கிறது நம்ம எந்த சைடு வந்து ஆர்டர் எடுக்க வைக்கிறோமோ அந்த சைடு வந்து ஆர்டர் எடுத்து ப்ராஃபிட் புக் பண்ணிக்கும். இது வந்து ஒரு சேஃபாகவும் இருக்கும். நமக்கு வந்து ப்ராஃபிட்டை அதிகமாக எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்கும். இதில் என்னென்ன பேர் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, கோல்டுலேருந்து எல்லா பேருமே யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி வந்து நம்ம சண்டே இந்த வீடியோ பதிவு பண்ணுறதுனால நம்ம மார்க்கெட் இல்லாதனால பிடிசி ஆர்டர் வந்து நம்ம இதில் ட்ரை பண்ணுறத இங்கே வந்து வீடியோவாக போட்டிருக்கோம். பிடிசி மட்டுமல்ல, நீங்கள் வந்து கோல்டுக்கு ட்ரை பண்ணுறதா பெட்டராக இருக்கும். இன்றைக்கி மார்க்கெட் லீவுங்கிறனால நம்ம வந்து பிடிசி வந்து ட்ரை பண்ணியிருக்கிறோம். இப்போ இதுக்கு வந்து எவ்வளோ டாலர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும், இது வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இது எப்படி ஆர்டர் எடுக்கணும்னா, நீங்கள் வந்து ஒரு $50 அப்படிங்கிற மாதிரி கூட ஸ்டார்ட் பண்ணலாம். $50ங்கிறது வந்து நம்ம டாலர் அக்கௌண்ட்டில் 0.01 லாட் சைஸ் தான், நீங்கள் பிகினிங் லாட் சைஸ் தான் எடுக்க முடியும். ஆனால் வந்து இதுவே சென்ட் அக்கௌண்ட்டாக கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா, சென்ட் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, $50 போடும்போது 50,000 சென்ட்டாக வந்து அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அந்த அந்த 5000 சென்ட் அக்கௌண்ட்டை வச்சுட்டு நீங்கள் லாட் சைஸ் வந்து 0.01லேயே எடுக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து $50 போட்டாலும் நீங்கள் 50,000 சென்ட்டாக கன்வெர்ட் ஆகி 0.01லேருந்து லாட் சைஸ் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். அப்போ வந்து நீங்கள் $50 0.01 லாட் சைஸுங்கிறதும் 5000 சென்ட்டில் வந்து 0.01ங்கிறது வந்து 100 டைமு போடுற மாதிரி பிரித்து போட்டுக்கலாம். அப்போ வந்து ஈஸியாக நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டாலர் அக்கௌண்ட்டில் நம்ம $50 டெபாசிட் பண்ணோம்னா 5000 சென்ட்டாக டெபாசிட் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு வந்து 5000 சென்ட்டாக இருக்குதுங்கிற மாதிரி இதை நான் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். இப்போ இது வந்து எப்படின்னா, எப்படி போகுது அப்படிங்கிறத ட்ரையல் பார்த்துக்கிறோம். இப்போ வந்து இந்த ஆர்டர் வந்து செல்லா பையா அப்படிங்கிறது ஒரு சின்ன ப்ரிடிஷன் இருந்தால் போதுமானது. அதுக்கு வந்து நீங்கள் வந்து 2 மூவிங் ஆவரேஜ் வந்து யூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும். இந்த 2 மூவிங் ஆவரேஜில் வந்து ஃபஸ்ட்டு 200 மூவிங் ஆவரேஜும் ஒரு ஸ்லோ மூவிங் ஆவரேஜ் 5யும் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அப்போ வந்து என்னென்னா, இந்த மூவிங் ஆவரேஜ் வந்து 200 மூவிங் ஆவரேஜ் கீழே இருக்கிற மார்க்கெட்டு வந்து டவுன் ட்ரெண்டாகவும், 200 மேலே இருக்கிறது அப் ட்ரெண்டாகவும் நீங்கள் வந்து ஒரு ஒரு மார்க்கெட்டில் வந்து நீங்கள் வந்து பை ட்ரெண்டு அப் ட்ரெண்டுக்கு வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 200 மூவிங் ஆவரேஜுக்கு கீழே இருக்குது. இப்போ இது வந்து நம்ம வந்து செல் ட்ரெண்டாக எடுத்துருக்குறோம். செல் ட்ரெண்டு வந்து மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டுன்னு முடிவு பண்ணிட்டோம். நார்மலாக வந்து ட்ரேடு பண்ணுறப்ப ஒரே ஒரு ஆர்டர் போடுவோம், அதுக்கு ஸ்டாப் லாஸ் போடுவோம், டேக் ப்ராஃபிட் போடுவோம். ஆனால் அது வந்து பெரும்பாலும் வந்து ரிஸ்கில் தான் முடியும், அல்லது வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து உங்களுக்கு ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆனால் வந்து நம்ம வந்து செமி ஆட்டோமேட்டிக்கில் அந்த பிரச்சனைகள்லேருந்து முதல்ல வெளியே வந்துடலாம். இப்போ வந்து நீங்கள் வந்து செல் ஆர்டர்னு போட்டுட்டீங்க. இது ஒரு $50 தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க. 5000 சென்ட்டாக வந்திருக்கும்னு ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து சென்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது இதே மாதிரி 0.01ல் வந்து லாட் சைஸ் எடுக்க ஆரம்பிக்கலாம். அப்போ எத்தனை லாட் சைஸ் எடுக்கலாம்னா, நீங்கள் வந்து டாலர் அக்கௌண்ட்டில் $50 100 0.01க்கும் சென்ட் அக்கௌண்ட்டில் 100 ஆர்டர் வந்து பிரித்து எடுக்கலாம். அப்போ ஆர்டர் வந்து நிறையா போடுறதுனால நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராஃபிட்டை வந்து சேர்த்து வச்சோம்னா நமக்கு டாலர் அக்கௌண்ட்டில் என்ன ப்ராஃபிட் எடுக்க முடியுமோ அந்த ப்ராஃபிட்டை சென்ட் அக்கௌண்ட்லேயே எடுக்க முடியும். சென்ட் அக்கௌண்ட்டை பற்றி தெரியாதவங்க தனியாக வாட்ஸ்அப்பில் கேட்டு தெரிஞ்சுக்குங்க. வாட்ஸ்அப் நம்பர் வந்து கீழே உங்களுக்கு பின் பண்ணுறோம், அதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இப்போ வந்து இதில் வந்து செல் ஆர்டர் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து இந்த செமி ஆட்டோமேட்டிக்கு, இது வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கு கிடையாது. ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்காகவும் யூஸ் பண்ணலாம். ஆனால் வந்து உங்களுக்கு ட்ராடவுன் அதிகமாக போகிறனால நம்ம அது செம்மியாக யூஸ் பண்ணும்போது ட்ராடவுன் கம்மியாகவும் போகும், அதே மாதிரி ப்ராஃபிட்டும் வந்து அதிகமாக வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டர் வந்து செல் ஆர்டர் போட்டிருக்கோம். செல் ஆர்டர் வந்து இப்போ இது வந்து மேனுவல் ஆர்டராகவும் நீங்கள் வந்து செல் ஆர்டர் போட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து ஆர்டர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். இப்போ வந்து செல் ஆர்டர்னா செல் சைடு வந்து நம்ம ஆர்டர் போடுறோம். செல் சைடு வந்து 1 2 3 4 ஆர்டர் போட்டிருப்போம். இந்த 4 ஆர்டருக்கு வந்து ஸ்டாப் லாஸு டேக் ப்ராஃபிட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இதில் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு எல்லா விஷயமும் வந்து நமக்கு வந்து இஏக்குள்ளேயே இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 0.01லேருந்து லாட் சைஸ் வந்து இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த கிரிடு ஒவ்வொரு ஆர்டருக்கு வந்து கிரிடு இப்போ வந்து 300ன்னு வச்சுருக்கோம், இதையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்.
மேனுவலாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணி வச்சுக்கலாம். லாட் மல்டிப்ளைங்கிறது வந்து 0.01லேருந்து மல்டிப்ளை வச்சுக்கலாம். அல்லது லாட் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம லாட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அலௌடு வந்து நீங்கள் இஏவை ஆட்டோமேட்டிக்காக விட்டீங்க அப்படின்னா இஏவோட ஆர்டர் வந்து 10 ஆர்டர் தான் போடும், அதுக்கு மேலே போடாது. ஸ்லிப்பேஜுங்கிறது தேவையில்லை, அது எல்லா ப்ரோக்கரும் டிஃபால்ட்டாக என்ன இருக்குமோ அதை வச்சுக்கலாம். மற்ற செட்டிங்ஸ் எதுவும் வந்து பெருசாக தேவையில்லை. இதில் மேக்ஸிமம் ட்ராடவுன் அப்படிங்கிறதுல வந்து நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் இதுதான் வந்து பர்சன்டேஜில் வச்சுக்கணும். பர்சன்டேஜ்லனா இப்போ வந்து ஒரு 8 அப்படிங்கிறது வந்து என்ன நீங்கள் ஈக்குவிட்டி வச்சுருக்கிறீங்களோ அது பர்சன்டேஜில் செட் பண்ணி வச்சுக்கலாம். பர்சன்டேஜில் செட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்டாப் லாஸ் வந்து அதுவே வந்து ஃபிக்ஸ் ஆகிக்கும். இப்போ வந்து நம்ம பர்சன்டேஜில் செட் பண்ணுறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்டாப் லாஸ் தள்ளி போய் பர்சன்டேஜில் செட் ஆகிக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 0.10 வைக்கிறோம். 10 வச்சு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா தள்ளி போய்க்கும். ஓகே, இப்போ வந்து அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இன்னமும் ஸ்டாப் லாஸ் வந்து நல்ல விதமாக தள்ளி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆர்டர் எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 0.02 அப்படிங்கிற மாதிரி வைக்கிறோம். ஸ்டாப் லாஸ் வந்து தள்ளி போயிடும். ஸ்டாப் லாஸ் ஆட்டோமேட்டிக்காக தள்ளி போயிடுச்சு. இப்போ வந்து டேக் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா $2 வச்சுருப்போம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்டாப் லாஸ் வந்து $10, டேக் ப்ராஃபிட் வந்து $2 வச்சுருக்குறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் வந்து $10 போச்சுன்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக இஏ வந்து க்ளோஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணிக்கும். அதனால் வந்து நீங்கள் இஏ ஃபுல்லாக அப்படியே ஆர்டர் அடிக்கிட்டே போய் லாஸ் ஆயிருமா அப்படிங்கிற பிரச்சனை வந்து உங்களுக்கு கிடையாது. ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல போனோடனே ட்ராடவுன் போனோடனே கட்டாயிரும். நான் அதுக்குள்ளே ஆர்டர் போட்டு க்ளோஸ் பண்ணுற மாதிரியும் நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். அதுவே வந்து டேக் ப்ராஃபிட் வந்து எடுத்துருச்சு அப்படின்னா அடுத்தடுத்த ஆர்டர் மீண்டும் போட ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் மேனுவலாகவும் மறுபடியும் ஆர்டர் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். மேனுவலாக ஆர்டர் இன்க்ரீஸ் பண்ணிங்கனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டாப் லாஸ் டேக் ப்ராஃபிட்லாம் தானாகவே அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். இப்போ திரும்பி நான் வந்து ஆர்டர் வந்து செல் ஆர்டர் வந்து ஆட் பண்ணுறேன். செல் ஆர்டர் ஆட் பண்ணதும் ஸ்டாப் லாஸ் கீழே இறங்கிருச்சு, டேக் ப்ராஃபிட் மேலே வருது. அப்போ இதுவே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த இஏல லெஃப்ட் சைடு இருக்கிறது என்ன ட்ராடவுன் செட் பண்ணுறோம், அதாவது ட்ராடவுன் லிமிட் வந்து நம்ம $10 வந்து ரிஸ்க் வச்சுருக்குறோம். அதே மாதிரி வந்து ஈக்குட்டி எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். ஆர்டர் வந்து 9 ஆர்டர் வந்து நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கிறோம். டார்கெட்டு வந்து என்ன பிப்பு வேணுமோ அந்த பிப்பை செட் பண்ணி வச்சுக்கலாம். கரண்ட்டு வந்து இப்போ எவ்வளோ ஃப்ளோட்டிங்கில் இருக்குதுங்கிறத பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் டேக் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா $2 செட் பண்ணியிருக்கிறோம். கரண்ட் மார்க்கெட்டு ஃப்ளோட்டிங் எவ்வளோ ஓடுதுன்னு பார்த்துக்கலாம். இதில் வந்து இப்போ டேக் ப்ராஃபிட் எடுத்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக திரும்பி செல் ஆர்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுக்க ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து இது பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பக்கத்தில் வந்தோடனே உங்களுக்கு வந்து கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. ஃப்ளோட்டிங்கில் அதிகமாக இருந்தால் ரெட் கலராகவும் ஃப்ளோட்டிங் கம்மியாகும் போது கலர் மாறும். இதுவே வந்து டேக் ப்ராஃபிட் வரப்போ அது வந்து க்ரீன் கலராக மாறும். இப்போ இது வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கு இல்லை, நீங்கள் இதை ஆஃப் பண்ணி வைக்கணுன்னாலும் நீங்கள் ஆட்டோ ட்ரேடிங்கை வந்து ஆஃப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆர்டர் வந்து நமக்கு வந்து ஆர்டர் எடுக்காமல் கட் ஆகிக்கும். இந்த மாதிரி எல்லா வசதியும் இதில் என்னென்ன நம்மளால் செமி ஆட்டோமேட்டிக்கில் பண்ண முடியுமோ அனைத்து விஷயங்களையும் நம்ம இதை செஞ்சுக்கலாம். இப்போ இது வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் தருவோம். உங்களுக்கு நீங்கள் இதை பற்றி டீட்டெயில் கேட்டுட்டு இது உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். மேலும் தகவலுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்டு தெரிஞ்சுக்குங்க. இதை வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன புரியலையோ எல்லாமே வாட்ஸ்அப்பில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது போக உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க, நம்ம வந்து அதுக்கான விளக்கம் ப்ளஸ் வந்து இதை நீங்கள் வந்து ஒரு டெமோவில் யூஸ் பண்ணி பார்க்குறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் லைவ் அக்கௌண்ட்டுகளோடு நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த இதுக்கு வந்து மினிமம் $50 வந்து வேணும். $50 5000 சென்ட் அக்கௌண்ட்டில் தான் யூஸ் பண்ண முடியும். இப்போ டாலர் அக்கௌண்ட்டில் யூஸ் பண்ண முடியாதுன்னா கண்டிப்பாக டாலர் அக்கௌண்ட்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். டாலர் அக்கௌண்ட்டுங்கிறது கொஞ்சம் அதிகமாக போட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதனால் என்னென்ன அட்வான்டேஜ்னா மொபைல் வச்சுருக்கிறவங்க இந்த செமி ஆட்டோமேட்டிக் யூஸ் பண்ண முடியாது. சிஸ்டம் லேப்டாப் கண்டிப்பாக இருக்கணும். இல்லைனா விபிஎஸ்சில் வச்சு இந்த ஆட்டோ ட்ரேடிங்கை வந்து செமி ஆட்டோமேட்டிக்கை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மொபைல் மட்டும்தான் என்கிட்ட இருக்குதுங்கிறவங்க இந்த ஆட்டோ ட்ரேடிங்கை வந்து யூஸ் பண்ண முடியாது. அவங்க வந்து விபிஎஸ் எடுத்து விபிஎஸ்குள்ளே இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த விபிஎஸ்ஸை வந்து மொபைலில் வாட்ச் பண்ணி நீங்கள் வந்து இந்த ஆட்டோ ட்ரேடிங்கை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மேலும் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்குங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.